மீனாட்சி. சார் இது எங்கே இருக்குது ஆஃபீஸு? வீட்டில் வச்சு நடத்துகிறேன். இது எத்தனை பேர் மினிமம் இருப்பாங்க உங்க? 20 பேர் இருக்காங்க சார். இந்த மாதத்தில் எத்தனை நாள் டியூட்டி கிடைக்கும்? மாதத்தில் அதான் விசேஷ நாளில் கிடைக்கும். எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? 5 டியூட்டியும் கிடைக்கும், இல்லைன்னா 2 நாள் டியூட்டி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர்கள் கூப்பிட்டாங்கன்னா நான் கூட்டிகிட்டு போவேன். ஒரு ஆளுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க? சம்பளம் 800. ஒரு ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? எனக்கு 200 கிடைக்கும். கூட்டு போகிறனால உங்களுக்கு அந்த 200 கிடைக்கும். 200 கிடைக்கும். சிலது அந்த 200 தான் சம்பளம் சொல்லி சொல்கிறவங்கன்னு இருக்காங்க. இவ்வளோ தர முடியும் தம்பி, முதல் டியூட்டி தான் தரேன்னு, நீங்கள் பார்த்து கொடுங்க. சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே, தேனிக்கு கூட்டு போய் பஸ் பேர் கூட கொடுக்காம 500 மிஞ்சலன்னு சொல்லி வருத்தப்படுறாங்களே. தேனிக்கு நான் கூட்டிகிட்டு போகல சார், நான் மட்டும் தான் சார் போனேன். அது நான் போனது வந்து ஒருத்தருக்கு வர சொன்னார், போனேன் தேனிக்கு. கடைசியில் பார்த்தா அவர் பஸ் பேர்லாம் தரேன்னாரு. அவர் வந்து 50 100 ரூபா தரேன்னாரு தேனிக்கு. கடைசியில் பார்த்தா 160 ரூபா வருது. போக 80 வர 80 வருது. அந்த ஆள் கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன செய்யறது, சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு 2 நாள் டியூட்டி பார்த்தேன். 1500 ரூபா கொடுத்தாரு. பஸ் பேர் 100 ரூபா கொடுத்தாரு. எனக்கு தான் மேற்கொண்டு 60 ரூபா செலவு. திருப்பூருக்கு ஒரு 20 பேரை கூட்டு போய் அங்கே பணி இல்லைன்னு திரும்பி பஸ்ஸு காசு இல்லாமல் ரொம்ப வேதனையோட திரும்பினவங்களா? அது ஏமாத்து நிலைமை போச்சு. அது ஒருத்தன் பேச்சை கட்டு நாங்கள் போனோம். 6 பேருமே திரும்பி வந்தோம் போய். அதுக்குரிய காசு நட்டம் தானே? அது நட்டம் தான். ஆனால் பஸ் பேர் ஏதோ கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. பாவம் ஒரு புண்ணியவளன். அது அவர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாராங்க, 500 ரூபா கொடுத்தாரு. வாழ்க்கையில் மறக்க முடியாது. சரி வண்டியும் தம்பி சொல்லி அவர் தெரியாத ஒரு 500 ரூபா கொடுத்தாரு. இருந்தாலும் எஸ்கார்ட் வந்து சிறப்பாக நடத்துறதுக்கு என்னென்ன வழி அதை பண்ணுங்கள். 2வது ஒர்க்கர்ஸில் வந்து பாதிக்காத அளவுக்கு சம்பளம் கொடுங்க, போக்குவரத்து கொடுங்க. ஓகே சார், இதெல்லாம் சரியான சேவை பண்ணி உதவி பண்ணுங்கள் சார். நான் என்னோட டியூட்டி எடுத்தால் கரெக்டாக நான் கூட்டிகிட்டு வருவேன். என் ஃபஸ்ட்டோட கண்ட்ரோலாக இருக்கேன். சரி சார். வந்து டியூட்டி பார்த்தா அவங்களுக்கு தண்ணி சப்பலை நிற்கிற இடத்துல கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு காலை டிஃபன் உணவு விட்டுருவேன். அதுக்கடுத்து போய் நாங்கள் டியூட்டியை பார்ப்போம். மற்ற நேரம் 2 மணி ஆச்சா சாப்பிடவும் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். என்னோட கடமை. மற்றவங்களுக்கு டியூட்டி பார்க்குற இடத்துல அது தெரியாது. சில இடத்துல வந்து சரி வராது, சில இடத்துல வந்து அப்புறம் போகணுவாங்க. அதை நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட போய் நம்ம போய் கண்ட்ரோலாக பேச முடியாது. அப்படி போயிட்டு சார். சரி, அடுத்து வர்றதில் நீங்கள் அவங்க ஈவெண்ட் நடத்துகிறவங்ககிட்ட சம்பளத்தை 1500 ரூபா கேட்டு ஒரு 1200 ரூபா 1000 ரூபா கொடுக்குற மாதிரி பாருங்கள். அது கோடி வந்தாலும் சார், வெளியூருக்கு வந்து 1000 ரூபான்னு பேசலாம் சார். என்னோட டியூட்டி இந்த அளவு கூடுதலை கேட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம நண்பர்கள் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நின்று கால் எடுக்க நின்று பணி செய்கிறாங்க, வெயிலே மழையிலையும். ஓகே சார். அதான் சார், லோக்கலில் வந்து 800 ரூபா சார். வெளியில் போனால் 1000 ரூபா சார்.